உலகம் முழுவதும் நீர் மூழ்கப் போகிறது. அந்த நேரத்தில் நீரின் ஆழத்தில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. ஆனால் அந்த ஒளி சாதாரணமல்ல, அது பிரளயத்தை நிறுத்த வந்த தெய்வீக சக்தி. அந்த நாளில்தான் கடல் மத்தியில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த ஒளிதான் பின்னர் அனைவரையும் காப்பாற்ற வந்த மச்சாவதாரம். பிரளயம் வந்தபோது அந்த மச்சாவதாரம் மன்னனையும் சப்த ரிஷிகளையும் காப்பாற்றி தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டியது. நாட்கள் காலங்கள் கடந்த பின் உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. பூமி நீலக்கடலால் சூழப்பட்டு சூரியனின் பொன் ஒளியில் பிரகாசித்தது. அந்த வேளையில் திராவிட மன்னன் சத்தியவிரதன் ஒரு ஆற்றங்கரையில் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரின் மனம் தெய்வத்தில் நிலைத்து இருந்தது. அந்த சமயத்தில் திடீரென அவரது கையில் ஒரு சிறிய மீன் குஞ்சு தோன்றியது. அது மெதுவாக ஒளிர்ந்தது. மன்னா, என்னை காப்பாற்றுங்கள் என்று மீன் வேண்டிக் கொண்டது. அன்பான மன்னன் அதனை தனது கமண்டலத்தில் வைத்து வளர்த்தார். ஆனால் ஒரு கணத்தில் அந்த மீன் கமண்டலத்தை நிரப்பியது. அதை கிணற்றிலும் குளத்திலும் பின்னர் ஆற்றிலும் மாற்றினார். ஆனால் மீன் ஒவ்வொரு முறையும் பெரிதாகி தங்க ஒளியில் பிரகாசித்தது. இறுதியில் கடலில் விடும்போது அந்த மீன் தெய்வீகமாக மாற்றம் பெற்று மன்னனிடம் பேசியதும், 7 நாட்களில் உலகம் நீரில் மூழ்கும், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றது. நீ ஒரு படகை உருவாக்கு. அந்த படகில் ரிஷிகள், உயிரினங்கள், தானியங்கள் அனைத்தையும் ஒன்று சேரு. மன்னன் சப்தரிஷிகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய படகை உருவாக்கினார். நதிகள் பெருகின. பூமி முழுவதும் நீரில் மூழ்கியது. அது பிரளயத்தின் தொடக்கம். அந்த படகில் ஒவ்வொரு உயிரினமும், ரிஷிகளும் மற்றும் மன்னனும் ஏரி தஞ்சம் அடைந்தனர். அந்த நாளில் வானம் கரிந்து மழை கொட்டியது. அந்த வேளையில் கடலின் ஆழத்திலிருந்து பெரும் தங்கமச்சா அவதாரம் மேலெழுந்தது. அதன் கொம்பில் படகு கட்டப்பட்டது. மச்சா அலைகளை வென்று படகை இழுத்துச் சென்றது. இரவின் அமைதியில் நட்சத்திரங்கள் மின்ன மச்சா கடலடியில் மூழ்கியது. கடலடியில் மூழ்கிய மச்சான் வேதங்களை மீட்டு எடுத்து வந்து மன்னனிடம் கொடுத்தது. பிரளயம் முடிந்த பின் படகு மலை உச்சியில் நின்றது. மச்சா மன்னனையும் ரிஷிகளையும் ஆசீர்வதித்தது. புதிய உலகம் தோன்றியது. பசுமையும் ஒளியும் நிரம்பியது. மச்சா அவதாரம் தனது கடமையை நிறைவேற்றி மீண்டும் தெய்வீக நிலைக்கு திரும்பியது. இவ்வாறு மச்சா அவதாரம் உலகை காத்தது. அது தர்மம் நிலைநாட்டிய முதல் அவதாரம் ஆனது. பிரளயத்தில் இருந்து உயிரினங்களையும் மற்றும் வேதங்களையும் காக்கவே மச்ச அவதாரம் அவதரிக்கப்பட்டது. விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களில் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை சிறுகதையாக பார்த்துவிட்டோம். அதுபோல் மீதமுள்ள அவதாரங்களின் கதைகளை வீடியோவாக பார்க்க வேண்டுமென்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கமெண்டில் எந்த அவதாரத்தின் கதை AI வீடியோவாக வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் லைக் AND ஷேர் பண்ணுங்கள்.